ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, திறந்த வாசல் உங்களுக்கு உண்டுன்னு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலேயே, பூட்டப்பட்ட ஒரு அனுபவத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறதான அனுபவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் திறந்த வாசல் உங்களுக்கு உண்டுன்னு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஒரு கதவை திறக்கும்போது, தேவன் ஒரு வாசலை திறக்கும்போது அது எந்த மனுஷனும் பூட்ட முடியாது என்பதை நாம் ஆணித்தரவாய் அறிந்திருக்க வேண்டும். சில தடைபடுகிறதா, சில காரியங்கள் நடக்கிறதை போல இருக்கிறது, ஆனாலும் காணல் நீரை போல மாறிவிடுகிறது. இன்றைக்கு உலகத்தில் சொல்லுகிறபடி கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போயிட்டே என்று சொல்லி அநேகர் சொல்வது உண்டு. இது உலக பழமொழி. இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, கை கூடிரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஐயோ இது கை கூடாமல் போயிருச்சே, இது நடக்காமல் போயிருச்சே என்று சொல்லி ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறத ஆவியானவர் காண்பிக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறத ஆவியானவர் காண்பிக்கிறார். உங்களுக்குரியதை எந்த மனுஷனும் அடைக்கவும் முடியாது, உங்களுக்குரியதை எந்த மனுஷனும் தடுக்கவும் முடியாது. அது காலதாமதமாகிறதா, சோத்திரம் பண்ணுங்க. காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறதா, கர்த்தரை நினைத்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதுமே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் சோத்திரம் பண்ணும்போது அதற்குரிய அத்தனை தடைகளையும் மாற்றி போட நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்கிற ஒரு பெயர் உண்டு. இதே வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இவராய் வாசிக்க முடிகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. எந்த சபை? பிலதெல்பியா நாட்டில் உள்ள சபை. அந்த சபைக்கு கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக உண்மையாயிருந்த சபை, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட சபை. இன்றைக்கி எத்தனையோ சபைகள் இருக்கிறது. எல்லா சபைகளும் கர்த்தருக்காக நிற்கிறதா என்றால் கேள்வி கேட்க வேண்டும். சபை என்றால் கட்டிடம் அல்ல. சபை என்பது விசுவாசிகளாக இருக்கிற உங்களை தான் சபை என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக பலன் இருந்ததாக சொல்லப்படவில்லை. உனக்கு இருக்கிறதே கொஞ்சம்தான். அந்த கொஞ்ச பலத்திலையும் என் நாமத்தை நீ மறுதலியாமல், அவருடைய பெயரை நீ மறுதலியாமல், உபத்திரவத்தின் பாதையில், அது மாத்திரமல்ல இயலாமையின் பாதையில் பேதுருவை போல, அவரை எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினான் என்று பேதுருவை குறித்து பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட நிலைமையில் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திறந்த வாசல் உண்டாக வேண்டுமா? அது திறந்த வாசலை என்ன செய்யணும், வாழ்க்கையில் தேவன் தர வேண்டுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எதை எதிர்பார்க்கிறார்னா, இந்த வசனத்தை கை கொள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி வசனத்தை பேசுகிறவர்கள் அதிகர், வசனத்தை படிக்கிறவர்களும் அநேகர், வசனத்தை சொல்லுகிறவர்களும் அநேகர். ஆனால் வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியில், இப்படி நிலைமைகளெல்லாம் எதிர்மறையாக இருக்கும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ வசனத்தை கை கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறது. வசனத்தை கை கொள்ளும் பொழுது தான் உனக்கு திறந்த வாசலை என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். அப்படின்னா ஒருவன் என்றால் எந்த ஒரு அதிகாரிகளும், எந்த ஒரு பணம் படைத்தவனும்,
எந்த ஒரு ஆளுகையில் இருக்கிறவனும் அவங்க தான் இதை அடைச்சிட்டாங்க, இவங்க தான் இல்லை இல்லை இல்லை, ஒருவனும் அதை என்ன செய்ய முடியாது, பூட்ட மாட்டான், பூட்ட முடியாது என்று ஆண்டவர் தீர்க்கமாய் பேசியிருக்கிறார். வசனத்தை கை கொள்ளுவீர்களா? இன்றைக்கு வசனத்தை கை கொள்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நிச்சயமாக திறந்த வாசல் உனக்கு உண்டு. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் திறந்த வாசலை தருவதற்காக நன்றி. இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.